முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த நிலக்கரி சுரங்க ஊழல் உள்ளிட்ட முறைகேடுகளால் தான் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீர்குலைந்து விட்டதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். அதே சமயம் மத்திய அரசு வெளியிட்டிருப்பது வெள்ளை அறிக்கை அல்ல, அரசியல் அறிக்கை என காங்கிரஸ் விமர்சனம் செய்துள்ளது. நாடாளுமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட பொருளாதார நிலை குறித்து வெள்ளை அறிக்கை மீதான விவாதத்தை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் தொடங்கி வைத்து பேசினார். 2008 உலகளாவிய பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு காங்கிரஸ் அரசு பொருளாதார வீழ்ச்சியை மீட்கவில்லை என்றும் 2019 கொரோனாவால் ஏற்பட்ட நெருக்கடிக்கு பிறகு மோடி அரசு எடுத்த ஒளிவு மறைவற்ற நடவடிக்கைகளால் பொருளாதாரம் மேம்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். 10 years of one government with some crisis and 10 years of a different government with a different crisis. The comparison shown in this white paper clearly says how, if the government handles it with true sincerity, transparency, and putting the nation first, the results are there for everybody to see. Equally, when you don't put the nation first, when you put your first family first, and when you have other consideration than transparency, the results are out there for you to see. இதை தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் எம்பி மनीष திவாரி, இது வெள்ளை அறிக்கை இல்லை, கருப்பு பிரஷ் என்று விமர்சனம் செய்தார். மேலும் இது அரசியல் அறிக்கை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். भारत का इतिहास 2014 में शुरू नहीं हुआ था. भारत का इतिहास वर्षों और दशकों पुराना इतिहास है और अगर आप श्वेत पत्र लाना चाहते तो आपको श्वेत पत्र जुलाई 2014 में लेके आना था. मैं समझ सकता था कि आप श्वेत पत्र फरवरी 2015 में लाते, पर फरवरी और 2024 में श्वेत पत्र लाने का सिर्फ एक राजनीतिक उद्देश्य है. This is a political manifesto. This is not a white paper. இந்த வெள்ளை அறிக்கையில் கடந்த 10 ஆண்டுகளில் சாதாரண மக்களுக்கான சமையல் எரிவாயு, பெட்ரோல், டீசல் உள்ளிட்டவற்றின் விலையேற்றம் குறித்து குறிப்பிடாதது ஏன் என மார்க்சிஸ்ட் கட்சி எம்பி சு வெங்கடேசன் கேள்வி எழுப்பினார். சமையல் கேஸ் விலை உயர்வு வரைபடத்தை நீங்கள் வெளியிட தயாரா? 10 ஆண்டுகளில் பெட்ரோல் மீதான வரிகள் 3.5 மடங்கு உயர்ந்திருக்கிறது. டீசல் மீதான வரி 9.5 மடங்கு உயர்ந்திருக்கிறது. கார்ப்பரேட்டுகளின் வரி 2014 ஆண்டு 33% இருந்தது. உங்கள் ஆட்சியில் கார்ப்பரேட்டுகளின் வரி 22% மட்டுமே. 1% 50,000 கோடி. 11% என்றால் எத்தனை ஆயிரம் கோடி என்று நிதியமைச்சர் இந்த அவையிலே கணக்கு முன்வைப்பாரா? உங்களது வெள்ளை அறிக்கை ஏழைகளின் கண்ணீராலும் கார்ப்பரேட்டுகளினுடைய புன்னகையாலும் நிரம்பி வழிவதை இந்த நாடு பார்த்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.